தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே முதலாவது இந்த நிகழ்விலே மண்முனை வடக்கு பிரதேச கிளைக்கு என்னுடைய வாழ்த்தை நான் சொல்ல வேண்டும். மட்டக்களப்பு மாவட்ட கிளையினுடைய சார்பிலே இந்த நிகழ்வை தொடர்ச்சியாக நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் இரண்டாவது முறை ஒரு பிரமாண்டமான ஒரு மேடையை அமைத்து அதில் கூடாரங்களை அமைத்து இந்த தந்தை செல்வா சதுக்கத்திலே இந்த நிகழ்வை நீங்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்கிற இரண்டாவது முறையாக இது இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த மண்முனை வடக்கு கிளைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை நான் தெரிவித்துள்ளேன். இது நாங்கள் கேட்காமல் அவங்களாகவே கூட்டம் போட்டு தீர்மானித்து அவர்களாகவே மாவட்ட கிளைக்கு இப்படி ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி முன்னெடுக்கும் ஒரு விடயம். அந்த வகையிலே உண்மையிலே மெட்ட கிளைகளும் இங்கே போரதீவு கிளை தலைவர் இருக்கிறார், பவுனதீவு கிளை தலைவர் இருக்கிறார், எல்லா கிளையும் சொல்லல. மெட்ட கிளையிலும் ஒரு முன்னுதாரணமாக இந்த கிளையை எடுத்து ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துறதுக்கு முன்வர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் இந்த இடத்திலே முதலாவது முன்வைக்கிறது. உண்மையிலே இன்று தந்தை செல்வா பற்றியும் பல விடயங்கள் பேசப்பட்டது, சமகால அரசியலை பற்றியும் பல விடயங்கள் பேசப்பட்டது. உண்மையிலே எங்களுடைய நான் நினைக்கிறேன் கூடுதலான இதில் நிகழ்விலே கலந்து கொண்டவர்களும் பலர் சென்று விட்டார்கள். என்றால் எங்களுடைய நேரம் 11 மணி ஆக போது. அன்ற வகையில் நான் கூட நேரம் பேச மாட்டேன், மிக சுருக்கமாக என்னுடைய உரையை முடிப்பேன். உண்மையிலே இன்று நாங்கள் அரசியலை பார்க்கும் பொழுது, குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய அரசியலை பார்க்கும் பொழுது அடிக்கடி முகநூலிலே பார்க்கும் ஒரு விடயம்தான் தந்தை செல்வா சொன்னதாக தமிழ் மக்களை இனி கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று. அப்படி பார்த்துருப்பீங்களேன்னு நினைக்கிறேன். அடிக்கடி செய்தியில் வருது தானே, ஊடகத்தில் வருது. உண்மையிலே தந்தை செல்வா இதை எதற்காக சொன்னார், எப்போ சொன்னார் என்றது நான் இதுக்கு முன்பும் ஒரு கூட்டத்தை சொல்லியிருக்கிறேன். பலருக்கு உண்மையிலே தெரியாது இது தந்தை செல்வா என்னத்துக்கு சொன்ன, இப்போ சொன்னதற்கு. உதாரணமாக இன்றைக்கு நான் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வியாக்கியானம் சொன்னால் டக்குன்னு நீங்கள் முகநூல்லே எழுதிவிடலாம், சாணக்கியன் வியாக்கியானம் சொல்கிறார், இனி தமிழரசு கட்சியை தந்தை செல்வா தான் காப்பாற்ற வேண்டும், அன்றைக்கு அவர் சொன்னது சரியாக வந்துட்டு போல. இப்படியான விடயங்களுக்கெல்லாம் தந்தை செல்வா அன்றைக்கு சொன்னதை சொல்லி கொண்டிருக்கிறார். இதிலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம், அந்த காலப்பகுதியிலே இருந்து இளைஞர் பேரவை தமிழரசு கட்சியிலே சேர்ந்து பயணித்த பலர் இன்றும் மாவட்டத்தில் இருக்கிறார்கள். இன்று தமிழரசு கட்சியிலே என்னுடைய பார்ட்னர் சீமு ராசமாணிக்கம் ஐயா தலைவராக இருக்கும் பொழுது, தந்தை செல்வா இந்த மாவட்டங்களுக்கு வந்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட பொழுது ராசமாணிக்கம் ஐயா தேர்தல் பரப்புரைக்கு போகக்கூடாது என்று அவர்களுக்கு செருப்பு மாலை போட வேண்டும் என்று சொல்லி பேசியவர்கள் எல்லாம் இன்று மாவட்டத்திலே தமிழ் தேசியவாதிகளாக பலரால் காட்டப்படுறார்கள். ஆனால் உண்மையிலே தமிழரசு கட்சியிலே அந்த காலம் தொடக்கம் இன்ற காலம் வரைக்கும் இருந்து தமிழரசு கட்சியை வளர்த்து இளைஞர் பேரவையில் இருந்தவரிடம் கேட்டால் தந்தை செல்வா எதற்காக அதை சொன்னார் என்றது பலரால் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கும். தந்தை செல்வா அதை எதற்காக சொன்னார் என்று சொன்னால் 70ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு 70ஆம் ஆண்டு தேர்தலிலே சிறிமாவு பண்டாரநாயக்க அம்மையாருக்கு அதிகூடிய பெரும்பான்மை வந்து 72ஆம் ஆண்டு தமிழரசு கட்சியினுடைய தலைவர்கள் தந்தை செல்வநாயகம் உட்பட அவர்கள் முன்வைத்த அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே 70ஆம் ஆண்டு தேர்தலிலே சிறிமாவு பண்டாரநாயக்க அம்மையாருடைய கட்சி முன்வைத்த பல விடயங்களை புறம் தள்ளி முழுமையாக பெரும்பான்மை சமூகத்தினுடைய ஆதரவுடன் ஒரு புதிய அரசியலமைப்பை இலங்கையிலே கொண்டு வந்த பொழுதுதான் தந்தை செல்வா சொன்னார், இனி தமிழ் மக்களை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய பங்களிப்பு இல்லாமலே பெரும்பான்மை சமூகமே தீர்மானங்களை எடுத்து எங்களுக்கு எதிரான தீர்மானங்களை முன்னெடுத்து பாராளுமன்றத்திலே நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு. அதனால தான் இனி தமிழ் மக்களை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று தந்தை செல்வா சொன்னார். அப்படி இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினராக நான் வியாக்கியானம் சொன்னதுக்கு தந்தை செல்வா இனி கடவுளால் தான் காப்பாற்ற வேண்டும் என்றெல்லாம் அப்படி சொல்லல. இதிலே மிக முக்கியமான ஒரு விடயம், எங்களுடைய பேராசிரியர் ஐயா சொன்ன விடயத்திலேயும் சரி, எங்களுடைய சிவம் பாக்கிநாதன் மேயர் சொன்னதும் சரி, தந்தை செல்வாயினுடைய விஷயம் அவர் சொன்ன விடயங்களிலே மிக முக்கியமாக சொன்னது எங்களுடைய மண்ணும் எங்களுடைய மக்களும் இந்த ரெண்டையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இந்த ரெண்டும் நாங்கள் எப்படி பாதுகாக்கிறது என்று சொன்னால், இந்த பாதுகாக்கிறது என்று சொன்னால் நான் கண்டனான் எங்களுடைய மயிலத்தமடு மாதவன பன்னியாளர் சங்கத்துடைய தலைவரும் இந்த வருகை தந்திருந்தார். உதாரணமாக மயிலத்தமடு பிரச்சனையை நாங்கள் களத்திலே நின்று எதிர்த்து சண்டை பிடிச்சி ஆர்ப்பாட்டம் செய்து வழக்கு போட்டு நிறுத்துறதுன்றது
அது ஒரு நிரந்தரமான தீர்வு அல்ல. இன்றைக்கு இந்த அரசாங்கத்தின் கீழே மயிலத்தமடுவில் எப்படி பிரச்சனை வந்தோ இன்று கியூலோயா திட்டம் வந்திருக்கின்றது. அப்ப இந்த நிலத்தை பாதுகாக்கிறது என்று சொன்னால் இந்த நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு எங்களுடைய அரசியல் அமைப்பின் ஊடாக அந்த நில அதிகாரம் தமிழருடைய கையில் இருந்தால் மாத்திரம்தான் எங்களுடைய நிலத்தை நாங்கள் பாதுகாக்க முடியும். இல்லாவிட்டால் ஒவ்வொரு நாளும் எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு மாவட்டத்திலே நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு தான் இப்பொழுதுக்கு இதை தடுத்து வைத்திருக்கிறோம். ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வினூடாக மாத்திரம்தான் நாங்கள் அதை அடையலாம். தோல்பொருள் பிரச்சனையாக இருக்கட்டும், மகாவலி அதிகார சபையினுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், ஃபாரஸ்டினுடைய அடாவடியாக இருக்கட்டும், வன இலாவினுடைய அடாவடியாக இருக்கட்டும், இப்படி பல அரச திணைக்களங்களை வைத்து எங்களுடைய நில அபகரிப்பை அரசாங்கங்கள் செய்வது தடுக்கிறதுக்கு ஒரு புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக மாத்திரம்தான் நாங்கள் அதை செய்யலாம். எங்களுடைய மக்களை பாதுகாக்கிறது, எங்களுடைய மக்கள் வெளியேறுவதற்கு, இதுக்கு உண்மையிலே நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டியிருப்பதனூடாக மாத்திரம்தான் எங்களுடைய இளைஞர்களை இந்த நாட்டிலே தக்க வைத்துக் கொள்ளலாம். பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரியும், இன்றைக்கு எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற தலைவருக்கும் தெரியும். கடந்த காலத்திலே நான் 2013ஆம் ஆண்டிலே அரசியலில் ஈடுபட்ட பொழுது என்னை அதிகமாக சந்திக்க வருபவர்கள் ஒரு வேலை வாய்ப்பு சம்பந்தமாக தான் வருவார்கள் இளைஞர்கள். 2020ஆம் ஆண்டிலேயும் சரி ஒரு குறிப்பிட்ட அளவு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு சம்பந்தமாக வந்தார்கள். இன்று ஒன்றில் வெளிநாடுக்கு போன ஒரு உறவுக்கான கடிதம் கேட்டு வருவார்கள். அவங்களுக்கு அந்த நாட்டிலே அகதியாக இருக்கிறதுக்கு, இல்லாவிட்டால் வெளிநாடுக்கு போகிறதுக்கு எதுவும் வழி இருக்காண்டு கேட்க வருவார்கள். என்றால் இந்த நாட்டிலே இளைஞர்களுக்கு இன்றைக்கு வாழக்கூடிய சூழல் இல்லை. நாட்டிலே விலைவாசிகளை பார்த்தால் இன்று 25% நேற்றைய தினம் இன்று நள்ளிரவு இருந்து 25% மின்சார கட்டணம் அதிகரிக்கின்றது. உலக சந்தையிலே இருக்கிற பிரச்சனைகளின் காரணமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு எரிபொருளுடைய விலை அதிகரித்திருக்கு. இன்றைக்கு காலையிலே நான் பார்த்தேன், ஒரு உணவகத்திலே போட்டிருக்கிறார்கள் காலை சாப்பாடு இத்தனை வீதத்தால் அதிகரித்திருக்கு, மதிய சாப்பாடு அதிகரிக்கும், எரிவாயு கேஸினுடைய விலை அதிகரிக்கும், பசலினுடைய விலை அதிகரிக்கும். ஆனால் அதுக்கு நேராக ஒருவருடைய சம்பளம் அதிகரிக்குமான்னு சொன்னால் நான் நினைக்கவில்லை. அதை அதிகரிக்கப்படுறாங்க என்ற என்னுடைய வேலை செய்கிறவருடைய சம்பளம் நானும் அதிகரிக்கிறதான எண்ணங்கள் எனக்கும் இல்லை. எனக்கும் கஷ்டம். எப்படி செய்கிறது? அரசாங்கம் எப்படி செய்கிறது? இப்படியான ஒரு நிலையிலே எப்படி எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய மக்களை நாங்கள் எப்படி தக்க வச்சுக் கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு சிந்தனையை நாங்கள் முன்வைத்தாலும் கூட எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதனூடாக மாத்திரம்தான் நான் நினைக்கிறேன் எங்களுடைய இளைஞரை நாங்கள் தக்க வச்சுக் கொள்ளலாம். அதுக்கும் ஒரு அரசியல் தீர்வு ஒன்று தேவை. ஏனென்றால் நாங்கள் ஒரு நல்ல ஒரு உதாரணம், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடந்து மட்டக்களப்பு மாவட்டத்திலே குறிப்பாக அதிகூடிய உள்ளூராட்சி மன்றங்கள் எங்களுடைய கைவசம் இருந்தும் கூட மக்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய வகையான சில முன்மொழிவுகளை நாங்கள் தயார்படுத்தி அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு முதலீடுகளை தேடுவதற்கு போனாலும் கூட அதுக்கு அரசாங்கத்திலே இருக்கிறவர்களே தடையாக இருக்கிறார்கள். அரசு அதிகாரிகள் சிலர் இந்த மாகாண சபை முறைமையை நாங்கள் ஒரு நிரந்தரமான தீர்வாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம், மாகாண சபை தேர்தல் நடந்தால் தனியே வெறுமனே ஒரு ஆளுநருடைய ஆளுகைக்குள்ளே மாகாணம் இருக்காது, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இருப்பார்கள். அரசு அதிகாரிகளும் மாகாணத்தில் இருக்கிறவர்கள் ஒரு உள்ளூராட்சி மன்றத்தை இயங்க வைக்கிறதுக்கு, சுவாதீனமாக இயங்க வைக்கிறதுக்கு ஆளுநரோ அவருடைய அலுவலகம் ஒரு தடையாக இருக்காது. இதுக்காகத்தான் நாங்கள் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த சொல்லி நாங்கள் கோருறோம். நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு வரைக்கும் ஆங்கிலத்தை சொல்வார்கள் லோ ஹேங்கிங் ஃப்ரூட், நாங்கள் இலகுவாக பறித்திருக்கக்கூடிய ஒரு பழமாக மாகாண சபை தேர்தல் இருக்கின்றது. கொஞ்சம் உயர்ந்து ஒரு ஏணி வச்சு பறிக்க வேண்டிய பழமாகத்தான் புதிய அரசியல் அமைப்பு இருக்கு. அதை நாங்கள் முன்னெடுப்போம். அந்த வகையிலே இந்த இரண்டு விடயங்களை செய்தால் மாத்திரம்தான் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்த வைக்க வேண்டும். தற்காலிகமாக இருக்கிற இந்த சில பிரச்சனையை நாங்கள் ஒரு அளவு கட்டுப்படுத்தலாம். மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கிறதாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய நீண்டகால இலக்கான இந்த புதிய அரசியல் அமைப்பை அடைந்தால் மாத்திரம்தான் நாங்கள் அதை செய்ய முடியும். இதை அடைவது எப்படி? எனக்கு எங்களுடைய பேராசிரியர் ஐயா சொன்ன ஒரு விடயத்திலே ஒரு மினிமம் ஒர்க் ப்ரோக்ராம், நான் நினைக்கிறேன் அவர் சொன்னார், ஒரு குறைந்தபட்சம் ஒரு வேலை திட்டத்துக்கு எல்லா கட்சியிலும் ஒன்றிணைய வேணும். இதிலே ஒரு வேடிக்கையான விடயம் என்னென்றால், ஒற்றுமையை பற்றி பேசும் பொழுது மிக முக்கியமான ஒரு விடயம், இலங்கை தமிழரசு கட்சி உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தனியாக கேட்க வேண்டும் என்றதிலே
நான் நினைக்கிறேன் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற பல உறுப்பினர்களும் 100 வீதமானவர்களும் 100 வீதம் 1-2 வீதம் குறைத்தாலும் அதிக அளவானவர்கள் உறுதியாக இருந்தார்கள். பேராசிரியர் ஐயாவுடைய கவனத்துக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடக்கும் பொழுது தமிழரசு கட்சி தனித்து கேட்க வேணும் என்ற சில உதாரணங்களை சொன்னேன். உதாரணமாக எங்களுடைய இங்கே இருக்கிற ஒரு உள்ளூராட்சி மன்ற உறுப்பினருக்காக எங்களுடைய தேவன் இருக்கிறார், கழுவங்கணி வட்டாரத்துடைய கௌரவ உறுப்பினர். நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி தனியாக கேட்காம விட்டால் ஒரு பங்காளி கட்சியை சேர்ந்த ஒரு கட்சி கழுவங்கணி வட்டாரத்தை தமிழரசு கட்சியிலே இருந்து இல்லை ஒரு பங்காளி கட்சிக்கு வழங்குவோமான்னு கேட்டால் நிச்சயமாக அவர் சொல்வார், நாங்கள் தமிழரசு கட்சி இருக்கிற நாங்களே எந்த வட்டாரத்தை கொடுக்க வேணும். 113 வட்டாரத்துக்கு 113 பேரும் அப்படி தான் சொல்லுவார்கள். அப்போ எங்களுக்கு அந்த தேர்தலிலே தமிழரசு கட்சி தனித்து கேட்கிறத தவிர அதான் சிறந்த ஒரு முடிவாக இருந்தது. அது ஒரு கணக்கு பார்த்தால் அதிகூடிய ஆசனங்களை எடுக்கக்கூடியதாக இருந்தது. அது நடைமுறையில் இருக்குது. வடமாகாணத்திலே கூடுதலாக இருக்குது. கிழக்கு மாகாணத்திலே அந்த பிரிந்து போன கட்சிகளுக்கு பெருமளவான ஆதரவு கிடைக்காவிட்டதனால பிரிந்து போன கட்சிகள் ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது கிழக்கு மாகாணத்திலே பெரிய அளவிலே செய்ய முடியாமல் போனதும் வடமாகாணத்தில் அது நடந்திருக்கு. சங்கம் தமிழரசு கட்சியும் சேர்ந்து ஆட்சி அமைத்திருக்கு. அப்போ நாங்கள் செய்த அந்த அதை ஒரு தூர நோக்கு பார்வையுடன் நாங்கள் பிரிந்து கேட்டால் கூட ஆசனங்கள் எடுக்கலாம் என்று எடுத்த முடிவு சரியாக இருந்தது. ஆனால் இன்று ஒரு புறம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள், இன்னொரு புறம் ஒற்றுமையை பற்றி பேசும் பொழுது இவர்தான் ஒட்டுக்குழுவை சேர்க்க பார்க்கிறார், இவர்தான் மீண்டும் ஒட்டுக்குழுக்களோடு பயணிக்க பார்க்கிறார். தங்களுக்கு தேவை வரும் பொழுது சேர்ந்து இயங்க வேணும், தங்களுக்கு தேவை இல்லாத பொழுது சேர்ந்து இயங்கக்கூடாது. இது எப்படி நடைமுறையிலே கொண்டு வருவது? தங்களுக்கு தேவை என்றால் எங்களுடைய கட்சியில் இருக்கிற அடிமட்ட உறுப்பினரையும் தான் சொல்கிறேன். எங்கட வட்டாரத்தை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். பங்காளி கட்சி எங்கட சபையில் பங்காளி கட்சியை சேர்ந்தாலும் தவிசார் பதவி கொடுக்க மாட்டோம், துணை தவிசாரும் கொடுக்க மாட்டோம். ஆனால் ஒற்றுமையாக பயணிக்க வேணும், இரண்டில் ஒரு முடிவெடுக்க வேணும். அது என்னதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், ஐயா சொன்ன அந்த ஒரு மினிமம் ஒர்க் ப்ரோக்ராம், அதாவது குறைந்தபட்சம் ஒரு வேலை செய்கிற திட்டம், இது சம்பந்தமான சில நடவடிக்கைகளையும் நடந்து கொண்டிருக்கு. இது மக்களுக்கும் தெரிய வேண்டும். ஒரு கட்டம் ஒரு புறம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜனநாயக தமிழரசு கட்சி என்று வந்துட்டு என்றால் அப்படியும் ஒரு கொஞ்சம் பேர் திரிகிறாங்க, தமிழரசு கட்சி உடைக்க வேண்டும் என்று. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இலங்கை தமிழரசு கட்சியும் சில பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இந்த 2 தரப்பும் பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டு ஒரு இணக்கப்பாடுக்கு வந்தால் வடக்கு கிழக்கிலே பெருமளவாக அரசியலில் ஈடுபட்ட தமிழ் தேசிய கட்சியில் எல்லாம் கஜேந்திரகுமார் பொன்னமனுடைய கட்சியை தவித்து எல்லாரும் ஒரு குடைக்குள்ளே வந்துடுவார்கள். 2வது விடயம், எங்களுடைய அரசியல் அமைப்பு சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும், கொழும்பு சட்டத்தரணிகளுடைய சங்கம், தமிழ் சட்டத்தரணியுடைய சங்கம் ஒரு முயற்சி ஒன்றை முன்னெடுத்திருக்கிறார்கள். எல்லா கட்சியிலையும் ஒன்று சேர்த்து ஒரு ஆவணத்தை அரசுக்கு வழங்குவது. இதிலே ஒரு விடயத்தை சொல்லுவது, நாங்கள் அரசுக்கு ஒரு ஆவணம் வழங்குவதாக இருந்தால் அரசாங்கம் இந்த புதிய அரசியல் அமைப்புடைய பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கும் பொழுதுதான் நாங்கள் வழங்குவோம். அரசினுடைய என்ன அபிலாஷை நாங்கள் முதல் அறியவோம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நாங்கள் முதல் போய் சரி இதுதான் எங்களுக்கு வேணும் என்று சொன்னால் அதுக்கு குறைந்தபட்சம் ஒன்று அரசு தந்தால் அதை என்ன செய்கிறது? அரசு இதுதான் நாங்கள் வழங்க போகிறோம் என்று சொன்னால் நாங்கள் சொல்லலாம், இல்லை இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள, இதை நாங்கள் குப்பையில் போடு, இதுதான் என்கிற நிலப்பாடு சொல்லக்கூடிய ஒரு இடத்தை நாங்கள் வைத்திருக்க வேண்டும் என்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் சட்டத்தரணிகள் சங்கம் ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பித்தார்கள். அதிலே ஒரு முதல் கட்டமாக ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டது என்னென்று சொன்னால் 2020ஆம் ஆண்டு எங்களுடைய பெருந்தலைவர் சம்பந்தன் ஐயா உயிரோடு இருக்கும் பொழுது அவர் தயார்படுத்திய அவருடைய ஆலோசனையின் பேரிலே அனைத்து கட்சியிலுடைய டெலோ பிளாட் தமிழரசு கட்சி இணைந்து கையொப்பம் வைத்து வழங்கிய அந்த ஒரு ஆவணம் இருக்கு. இந்த விடயம் சம்பந்தமாக இதை பயன்படுத்தலாம் என்றது சம்பந்தமாகவும் ஒரு முதல் கட்டமான ஒரு இணக்கப்பாடு எட்டப்படுது. நான் நினைக்கிறேன் அந்த வகையிலே பார்த்தால் தமிழ் மக்களுடைய அரசியல் இந்த ஒற்றுமை இல்லை, பிரிந்திருக்கிறோம், சில பேருடைய நடவடிக்கைகளால் அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள், அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தமிழ் மக்கள் சம்பந்தமாக அன்றைய ஒரு இதை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அன்றைய ஒரு தூதுவரை சந்தித்த பொழுதும் கூட அந்த தூதுவரிடம் மிக விளக்கமாக நான் சொன்னேன், தமிழ் மக்கள் தமிழ் கட்சியில் அனைத்தும் சிங்கள கட்சியில் அனைத்தையும் விட மிகவும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஏனென்று கேட்டார். ஏனென்று சொன்னால் ஒரே ஒரு விடயம்,
நாளே தினம் ஒரு 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 தூதுவராக இருக்கட்டும், இன்னொரு நாட்டினுடைய தலைவராக இருக்கட்டும், இலங்கை அரசாக இருக்கட்டும், தமிழ் மக்கள் எல்லாம் ஒரு வரியிலே உங்களுடைய அரசியல் அமைப்பை பற்றி உங்களுடைய அபிலாசைகள் என்னென்று சொன்னால், நான் நினைக்கின்றேன் இலங்கையில் இருக்கிற தமிழ் தேசிய தரப்பில் இருக்கிற எல்லா கட்சியிலும் ஒரு விடயத்தில் இறங்குவோம். என்னென்று சொன்னால், சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு தான் தமிழ் மக்களுடைய தீர்வு என்றதிலே நான் நினைக்கிறேன். எல்லா கட்சியிலும் எங்களுடைய மூத்த ஊடகவியலாளர் துரைரட்னமையா இருக்கிறார். ஐயா, நான் சொல்கிறது சரிதானே? எல்லா கட்சியிலும், அது கஜேந்திரகுமார் பொன்னம்ட கட்சியாக இருக்கட்டும், விக்னேஸ்வரன் ஐயாட கட்சியாக இருக்கட்டும், மற்ற எல்லா கட்சியிலாக இருக்கட்டும், எல்லா கட்சியிலும் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு தான் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷை என்று ஒரு வரியிலே எங்களுடைய அரசியல் அபிலாஷையை பற்றி நாங்கள் ஒற்றுமையாக ஒரு ஆவணத்தை நாங்கள் கொடுக்கலாம். அது எப்படி, அது என்ன சமஷ்டி, அதில் உள்ளடக்கம் என்ன, அதை பற்றி விவாதிக்கலாம். ஆனால் ஒற்றுமை என்ற விஷயத்திலே நாங்கள் ஏனையவர்களை விட நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். இது பிரிவினைகளை ஏற்படுத்த வேண்டும் என்றதுக்காக சுயநலவாதிகள் மாத்திரம்தான் இந்த ஒற்றுமைக்கு எதிரான, இந்த ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை என்றது இல்லை, தமிழ் மக்களுக்கு ஒற்றுமை இல்லை 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 என்று சொல்லியே எங்களை ஒரு பிரித்த ஒரு இனமாக காட்டுறதுக்கு முயற்சி இருக்கிறார்கள். அந்த வகையிலே நான் நினைக்கின்றேன், இன்று தந்தை செல்வாயினுடைய 128வது ஜனனதின நிகழ்விலே நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம், தமிழ் மக்கள் மிகவும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். எந்த விடயத்தில் என்று சொன்னால், தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷை சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வென்ற விடயத்திலே நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்ற அந்த விடயத்தை மனதிலே வைத்துக்கொண்டு உங்களுக்கும் குறிப்பிட்டு இந்த சந்தர்ப்பத்தையும் தந்து இந்த மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.